ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் திரு ஆடிப்பூர தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. தொழில்துறை அமைச்சர் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் தேரை வடம் பிடித்து எடுத்து துவக்கி வைத்தனர். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூர விழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்று பெயர் பெற்றது ஸ்ரீவில்லிபுத்தூர். கோதையாகிய ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த ஊராகிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூரம் விழா மிக முக்கியமான நிகழ்ச்சியாகும். முதல் திருநாளான அன்று இரவு 16 சக்கர வாகனத்தில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்கமன்னார் பவனி நடைபெற்றது. 5ஆம் திருநாளான கடந்த 10ஆம் தேதி 5 கருட சேவையும், 7ஆம் திருநாளான கடந்த 12ஆம் தேதி சயன சேவையும் நடைபெற்றது. 9ஆம் திருநாளான இன்று ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடிப்பூர தேரோட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. திரு ஆடிப்பூர தேர் திருவிழாவை காண தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து எடுத்து வருகின்றனர். ஆடிப்பூரம் எனப்படுவது ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமாகும். இந்நாளில் நடைபெறும் இந்த தேரோட்டத்தில் பங்கேற்று ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்கமன்னாரை தரிசனம் செய்தால் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறலாம் என்பது ஐதீகம். மேலும் திருமணமாகாத பெண்கள், ஆண்கள், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் தேரை வடம் பிடித்து எடுத்தால் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம். இதற்கு முன்னதாக இன்று அதிகாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மதுரை கள்ளழகர் சூடி களைத்த வஸ்திரத்தை உடுத்தி திருத்தேரில் எழுந்தருள செய்தனர். இத்தேரோட்டத்தில் பங்கேற்ற பக்தர்கள் கோவிந்தா கோபாலா கோவிந்தா என்ற கோஷத்துடன் வடம் பிடித்து 4 ரத வீதிகளின் வழியாக தேரை எடுத்து வருகின்றனர். இதற்கு முன்னதாக தேரோட்டத்தில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக், ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா, மாவட்ட கண்காணிப்பாளர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து எடுத்து துவக்கி வைத்தனர். இன்று விருதுநகர் மாவட்டம் உள்ளூர் விடுமுறை என்பதால் பக்தர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் குவிந்தனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக தென்மண்டல காவல்துறை தலைவர் தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்டம் முழுவதும் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது.